ஹாய் வணக்கம். நான் உங்க திருப்பூர் இலக்கியாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து இன்னைக்கு திருச்சியில இருக்கேங்க. என்னோட லெஃப்ட் சைடு போறது வந்து என்னோட சின்ன அக்கா. ரைட் சைடு போறாங்க பாருங்க, இந்த எல்லோ கலர் சாரி, ஆரஞ்சு கலர் மாரி. அவங்க வந்து என்னோட பெரிய அக்கா. 2 பேருமே என்னோட அக்காங்க. எனக்கு அப்பா, அம்மா மாரி. எனக்கு அப்பா, அம்மா கிடையாதுங்க. நான் 6 மாசத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம ரொம்ப சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டேன். அப்ப நான் ஸ்கேன் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சுங்க. அப்போ வந்து அக்கா வந்து "உனக்கு ஒண்ணுமே வராது. நீ பயப்படாத." நான் ரொம்ப பயந்துட்டு அக்காட்ட பேசி அழுதேன். ஸ்கேன் எடுக்க நாளு. "அக்கா நீ பயப்படாத. உனக்கு ஒண்ணும் ஆவாது. நீ சமயபுரத்துக்கு மாரியம்மனுக்கு வந்து வயித்துல நான் மாவிளக்கு போட்டு விடுறேன். நீ உனக்கு உனக்கு பயப்படாம நீ போயிட்டு வா." அப்படின்னு சொன்னாங்க. நானும் தைரியமா போனேங்க. நல்லபடியா ஸ்கேன்ல எந்த ரிப்போர்ட்டும் இல்ல. அல்சர் ப்ராப்ளம் தான். அப்புறமா மெடிசன்ல சரி பண்ணி இப்ப நான் நல்லா சாப்பிட்றேன்னா, அதுக்கு காரணம் எங்க அக்காவும், இந்த சமயபுரத்து மாரியம்மனும் தாங்க. அதுக்கு நன்றி கடன் செலுத்துறதுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி. நம்ம எப்பவுமே காலபைரவர் ஓயாமாரி திருச்சியில இருக்கிற ஓயாமாரி காலபைரவருக்கு போறது உண்டுங்க. இன்னைக்கு போயிருந்தோம். அங்கேயே அப்படியே என்னோட வேண்டுதலையும் சமயபுரத்துக்கு செஞ்சுட்டு, சாமியெல்லாம் கும்பிட்டு நல்லபடியா வெளிய வந்தாச்சுங்க. எங்க சின்ன அக்கா திருச்சியில தான் இருக்காங்க. அவங்க சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. அந்த சாப்பாடும் நாங்க சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. நாங்க பக்கத்தில வயலூர் திருச்சியில தாங்க வயலூர் முருகன் கோயில் இருக்கு. ரொம்ப ஃபேமஸு. நான் ரொம்ப நாள் போகணும்னு ஆசைப்பட்டேன். முடியல. இன்னைக்கு அதுக்கு நாங்க 3 பேரும் ஒண்ணா மீட் பண்ணதுனால, எல்லாருக்குமே ஒரே மாரி எண்ணங்கள் தோணுச்சு. அதனால அந்த கோயில் நேத்து தான் பயங்கரமான கும்பாபிஷேகம் முடிஞ்சுதுங்க. இன்னைக்கு நாங்க போனோம், சாமி கும்பிட்டோம். அங்க வந்து எங்கனால ஃபோட்டோ, வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா கூட்டம் அதிகமா இருந்தது. ஃபோனும் அலவுடு இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4:30 டூ 6 நம்ம ஓயாமாரி காலபைரவருக்கு நம்ம எப்பவுமே தேய்பிறை அஷ்டமியில வந்து விளக்கு போட்டு மாலை, பூஜை புனஸ்காரம் செய்வதுண்டு. அதே மாரி வந்தங்க, வந்து விளக்கு போட்டாச்சு. இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் வந்து நம்ம ரம்யா, நாமக்கல் ரம்யா சிஸ்டர் வந்து ஒரு வேண்டுதல் காலபைரவர் அவங்க பப்பிங்களுக்காக ஒரு வேண்டுதல வைக்க சொன்னாங்க. அவங்க எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு மாலை, வேஷ்டியெல்லாம் வாங்க சொல்லி பணம் அனுப்பியிருந்தாங்க. அவங்களோட வேண்டுதலும் நல்லபடியா நிறைவேறணும்னு சொல்லிட்டு, நாம எப்பவும் ரெகுலரா செய்ற பூஜை புனஸ்காரத்தோட இன்னைக்கு அவங்க வேட்டி மாலையும் நம்ம கொண்டு போய் செலுத்தி, அவங்க பிரார்த்தனை விரைவில நிறைவேறணும்னு நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாம் நாங்க விட்டுட்டு, ஒரு சிஸ்டர பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு, இன்னொரு சிஸ்டர வந்து நம்ம அவங்க வீட்ல இறக்கி விட்டுட்டு வந்துட்டோம். நமக்கு எதிரிங்க வந்து நம்ம எதிரிங்கள சமாளிச்சிரலாங்க. ஏன்னா, அவங்க நம்ம கண்ணு முன்னாடி இருப்பாங்க. துரோகிங்க வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாம தான் இருப்பாங்க. அத எல்லாமே காட்டிக் குடுக்குறது வந்து நம்ம கும்பிடுற கடவுள் தாங்க. அந்த வகையில எனக்கு எதிரிகள டக்கு டக்குன்னு காட்டிக் குடுத்து, அவங்க கிட்டேருந்து விரைவில என்னைய விலக்கி குடுத்து, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய குடுத்துருக்காருங்க. சொல்லப்போனா இன்னைக்கு நான் இந்த ரெஸ்க்யூ இது எல்லாமே பண்ணி, இன்னைக்கு நான் உடம்பு முடியாததோட இந்த அளவுக்கு நான் ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இந்த காலபைரவர் தாங்க. இந்த காலபைரவர் ஆர்டர் போட்டு தாங்க நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் யார பார்த்தும் எதுவும் செய்யலங்க. எனக்கு தெரிஞ்சது இவர் ஆர்டர் போட்டாரு. மக்களாகிய நீங்க உதவி பண்றீங்க. நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். என் உடம்பும், என் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு எல்லாரும் வேண்டிக்கங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த வாயில்லாத ஜீவன்கள்லாம் நல்லா இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஆதரவு என்னைக்கும் எனக்கு வேணும். ஓகே பாய்.